இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோ பார்க்கலாம். ஏன்னா, இன்னைக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து வீக்லி க்ளோஸ். அதாவது வீக்லி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுற டைம். ஸோ நான் வந்து பாஸ்ட் 2 டேஸா வந்து வீடியோ போடல. பட் ஆனா வந்து குரூப்ல வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாரி பிரைஸ் வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஆகுன்ட்டு. அதாவது 85,000 டூ 93,000க்குள்ளயே தான் பிரைஸ் இருக்கும். அதுக்குள்ளயே தான் கீழ போயிட்டு மேல வந்துட்டே இருக்கும். பட் ஆனா வந்து பிரைஸ் பெருசா பிரேக் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் வந்து பிரைஸ் வந்து சைட்வேஸ்ல தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா 85க்கு வந்து வரவே இல்ல. ஒரு டைம் வந்ததோட சரி. ஃபர்ஸ்ட் டைம் ட்ராப்போட 85 வந்ததோட சரி. அதுக்கப்புறமேலு இன்னொரு டைம் வரல. 87லயே வந்து நல்ல ஸ்ட்ராங் வந்து சப்போர்ட் இருக்கு. ஸோ நான் அதுக்கப்புறமேல் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, மோஸ்ட்டா வீக்கெண்ட் வரைக்கும் பிரைஸ் ஹோல்ட் பண்ணிட்டு, பிரைஸ் வந்து மோஸ்ட்டா இந்த மாரி வந்து ஃபார்ம் பண்ணும்னு நெனச்சேன். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். அதாவது இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஹெட். இதுக்கு கீழ இருந்தா இன்னுமே பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆ ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. பட் கொஞ்சம் மேல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இந்த ஹைய பிரேக் பண்ணல. ஸோ இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்னு வச்சுக்கலாம். பட் ஆனா வந்து பை பிரஷர் நல்லாவே இருக்கு. ஸோ மோஸ்ட்டா இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆவறது, பிரைஸ் கீழ போய் க்ளோஸ் ஆகுது. பிரைஸ் வந்து எய்தர் இருக்கிற இடத்திலேயே க்ளோஸ் ஆகும். இல்லன்னா கொஞ்சம் மேல க்ளோஸ் ஆகும். இப்ப இருக்கிற ஹை ரேஞ்சுல அதாவது 93லலாம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா வீக்லி க்ளோஸு, அடுத்த கேண்டலும் இன்னுமே புல்லிஷா இதே மாரி இருக்கும். பட் ஆனா இந்த சைஸ்ல இருக்காது. ப்ராபப்ளி இப்போ வந்து இப்போ இந்த கேண்டில் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் போயிருக்கு? ஒரு 16% போயிருக்குன்னா, மேபி நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு 10% டூ 8% அந்த மாரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இதுக்கப்புறமேல் கண்டிப்பா இந்த மொமெண்டம் ஸ்லோ டவுன் ஆகணும். பிக்கப் ஆகணும்னா, எய்தர் பெரிய நியூஸ் ஏதாவது வரணும். கண்டிப்பா ஜான் 20த் தான் ட்ரம்ப்போட இனாகரேஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவ்ளோ பெருசா போயிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, அதுக்கே இன்னும் ஒரு 5 வாரம் இருக்கு. 5 ஆல்மோஸ்ட் ஒரு 7 வாரம் இருக்கு. 7, 8 வாரம் இருக்கு. அதுக்குள்ள அவ்ளோ தூரம் போகுங்கிற இது எனக்கு இல்ல. அப்படி போயிட்டே இருக்கும்லாம் நான் நம்பல. ஸோ, அதனால அடுத்த கேண்டில் ப்ராபப்ளி கொஞ்சம் பெருசா போயிட்டு க்ளோஸ் இந்த 100K சைக்காலஜிக்கல் லெவல். எல்லாருமே 100K பெருசா பேசிட்டு இருக்கோம். அதனால எல்லாருமே பெரிய வேல்ஸ்லாம் வந்து அங்க கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்க தான் பார்ப்பாங்க. பிளஸ் ஹாலிடே சீசன் வேற வருது. அதாவது இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் யுஎஸ் மார்க்கெட் வந்து மோஸ்ட்டா வந்து எப்பயுமே ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுவாங்க. யுஎஸ் மார்க்கெட் தான் இப்போ ஒரு பெரிய புல் ரன்னுக்கான பெரிய ப்ளேவே அதில தான் இருக்கு. ஏன்னா அதோட வால்யூம் தான் நம்மளுக்கு வந்து இவ்ளோ பம்ப் குடுக்குது. நம்ப வால்யூமும் கிடையாது. வேற எந்த கண்ட்ரி ரீஜியன்ல இருக்க வால்யூமும் இவ்ளோ கிடையாது. யுஎஸ் தான் கிரிப்டோல இருக்கிறதுலயே வால்யூம் அதிகம். அதுக்கு முன்னாடி சைனாவும் ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு. பட் சைனால வந்து கிரிப்டோ ட்ரேடிங் பேன்லாம் இருந்ததுனால அது பெருசா இப்ப இல்ல. ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது கண்டிப்பா பிரைஸ் இப்படி க்ளோஸ் ஆனாலும் சரி, இல்ல இதோட கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா க்ளோஸ் ஆனாலும் சரி, அடுத்த கேண்டிலும் புல்லிஷா தான் இருக்கும். பட் ஆனா நான் எப்படி ப்ளே அவுட் ஆகும்னு நெனைக்கிறேன்னா, இப்போ இந்த வீக்லி கேண்டில் இப்படி க்ளோஸ் ஆனா கூட, பிரைஸ் வந்து சைட்வேஸ்ல ஒரு லெக் அப் போயிட்டு அப்புறமேல் சைட்வேஸ்ல வரும்னு தான் நெனைக்கிறேன். இந்த 100K ரேஞ்சுக்குள்ளேயோ, இல்ல இது கீழ இருக்க ரேஞ்சுக்குள்ளேயோ, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் பேசிக்கா வந்து சைட்வேஸ் போகும். போயிட்டு ஹாலிடேல வந்து ஒரு வேள சிஎம்இ கேப் வருது அப்டின்னா, அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20% புல் பேக். அது எங்க இருக்குன்னா, இந்த இடத்துல இருக்கு. ஸோ பேசிக்கா இந்த ரேஞ்ச் தான் வந்து சிஎம்இ கேப். இதுக்கு வரணும்னா, இருக்கிற இடத்துல இருந்தே பிரைஸ் வந்து அந்த இடத்துக்கு வரணும்னா, ஆல்மோஸ்ட் அது 11%. அது ஈஸி தான். அது ஒரு டீசென்ட் புல் பேக் தான். பட் ஆனா அது அங்க அவ்வளோ தூரம் வராது. அதோட பெரிய புல் பேக்கா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப பெருசா மேல போயிருக்கோம்ல. ஸோ ப்ராபப்ளி இந்த 100K ரேஞ்ச்ல இருந்து பிரைஸ் வந்து கீழ வரும். அது ஆல்மோஸ்ட் 20% புல் பேக். உன்னொன்னு சொல்லிடுறேன். எல்லா புல் ரன்லயுமே சிஎம்இ கேப் வந்து 100% ஃபில்லாம் ஆனது கிடையாது. அது எப்ப ஃபில் ஆயிருக்குன்னா, ப புல் மார்க்கெட்டே முடிஞ்சு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது, பிரைஸ் வந்து சிஎம்இ கேப்ப ஃபில் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த மாரி நடக்கிற சினாரியோவும் இருக்கு. அதாவது பிரைஸ் இந்த ரேஞ்சுக்குலாம் வரவே வராம 85வே ஹையஸ்ட்டா ஹோல்ட் பண்ணிட்டு, பிரைஸ் ரொம்ப மேல போயிட்டு புல் மார்க்கெட்லாம் முடிச்சுட்டு, அடுத்த பேர் மார்க்கெட்டோட எண்டுல வந்து இந்த சிஎம்இ கேப் ஃபில் ஆவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும். பட் வொர்ஸ்ட் கேஸே வந்து இந்த 76,000 அ 5 மேக்ஸிமம் 75,000 அதுக்கு கீழ போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்கு கீழ லிக்விடிட்டியும் கிடையாது. அதுக்கு கீழ பிரைஸ் வரதுக்கான ரீசனும் கிடையாது. ஏன்னா அவ்ளோ புல்லிஷா இருக்கு மார்க்கெட். ஸோ நம்ம அவ்வளோ கூட எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல என்ன கேட்டா. அடுத்த வீக் ஸ்டார்ட்டிங் வரைக்கும் ஸ்டார்ட்டிங் மேபி மேல போச்சுன்னா, மிட் வீக்ல அதே மாரி கன்சாலிடேட் ஆயிட்டு பிரைஸ் வந்து அதுக்கப்புறமேல் கீழ வரலாம். இதுதான் பிட்காயினோட ப்ரிடிக்ஷன். இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மோஸ்ட்டா. சிஎம்இ கேப் ஃபில் பண்றதுக்கு எனக்கு கேட்டா ஒரு 20% தான் சான்ஸ் இருக்கு. 80% வாய்ப்பு கிடையாது. ஸோ நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு லாங் பொசிஷன் எடுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து 5:30 நாளைக்கு காலையில 5:30 மணிக்கு தான் வீக்லி க்ளோஸ். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க வந்து மோஸ்ட்டா வர ட்ராப் எல்லாமே லாங் பொசிஷனே பிரிஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஷார்ட் பொசிஷன் பிரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பா இன்னைக்கு வீக்லி க்ளோஸ்னால புல்லிஷா தான் இருக்கும். பிரைஸ் கீழயே போகுதுனா கூட மேல போயிட்டு லிக்விடிட்டி கொஞ்சம் டச் பண்ணிட்டு தான் அப்புறமேல் தான் கீழ வரும். எங்க இருக்குன்னா, இப்ப 93ல நெறைய லிக்விடிட்டி இருக்கு. 94ல ப்ராபப்ளி ஸ்டாப் லாஸ் நெறையா இருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு, இல்ல 95ன்னு கூட வச்சுக்கலாம். அங்க போயிட்டு கூட கீழ வரலாம். அப்படி வந்து வீக்லி க்ளோஸ் வந்து கரெக்ட்டா 5:30 மணி வரைக்கும் மேல போயிட்டு அப்புறமேல் டக்குன்னு கூட கீழ வரலாம்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வீக்லி க்ளோஸ் வரைக்கும் நீங்க லாங் பொசிஷன் எடுங்க. பட் நைட் வரைக்கும் நீங்க எடுங்க. பட் அதுக்கப்புறமேல கொஞ்சம் விட்டுருங்க. ட்ரேட் எடுக்காதீங்க. அவாய்ட் பண்ணுங்க. வீக்லி எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு, அதுக்கு மேல பண்ணலாம். உங்க லாங் பொசிஷன் பெட்டரான ஒரு என்ட்ரில இருந்துச்சுன்னா, தாராளமா ஹோல்ட் பண்ணலாம். தப்பே கிடையாது. ஆல்ரெடி லாங் நீங்க வந்து ச 80,000 கீழயோ எடுத்திருக்கீங்க, இல்ல 80,000 க்குள்ளேயும் எடுத்திருந்தா கூட தாராளமா ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறமேல் கூட நம்ம ஷார்ட் பொசிஷன்ல ஸ்கேல்ப் பண்ணி ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாரி கூட நீங்க பிரிஃபர் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் போகும்னு நெனைக்கிறேன். நீங்க இத பார்த்தீங்கன்னா கூட ஒரு ட்ராப் ஆகுற மாரி தெரியல. நான் சொன்னேன்ல அந்த 45 டிகிரீஸ்ல வந்து பிரைஸ் இப்படி மூவ் ஆச்சுன்னா, கண்டிப்பா லெக் அப் தான் இருக்கும். ஸோ பிரைஸ் மோஸ்ட்டா மேல தான் போகும். ஸோ இதுதான் பிட்காயின் ப்ரெடிக்ஷன். இப்படி தான் நான் நெனைக்கிறேன். அதே மாரி இந்த புல் மார்க்கெட் வந்து எப்ப முடியும்? அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் வந்து நான் நாளைக்கு வீடியோ போடுறேன். இல்ல நாளைக்கு போடுறேன். ப்ராப்பரா பாஸ்ட்ல வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? அதுக்கு முன்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? அத வச்சு பேசிக்கா இப்ப எப்படி ஒரு ஆவரேஜா எவ்வளோ நாள் வந்து இந்த புல் மார்க்கெட் போகும்? எவ்வளோ ஹை வரைக்கும் போலாம்? அந்த ஹைல வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டரையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்படி கொஞ்சம் ரெகுலேஷன் வரப்போகுது? யுஎஸ் எவ்வளோ ப்ரோ கிரிப்டோவா இருக்காங்க இந்த டைமு? அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு பிரைஸ் ரேஞ்சும் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு வீக்லி க்ளோஸ்னால இந்த வீடியோல வந்து மோஸ்ட்டா பிரைஸ் எப்படி போக போகுதுங்கிறது தான் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வீக். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ப்ளே அவுட் ஆவறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா, இப்ப இது வந்து இன்னும் கொஞ்சம் கீழ வந்து பிரைஸ் இப்ப இந்த ரேஞ்ச்ல இருந்துச்சுன்னா கூட சொல்லலாம். பட் ஆனா வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரயே பீட் பண்ற மாரி போயிட்டுருக்கு. இப்ப இத தாண்டிலாம் பிரைஸ் போயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லயும் இது வந்து லோவர் ஹைல தான் இருக்கு. இப்ப இதுக்கு மேல குளோஸ் பண்ணா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப வந்து பிரைஸ் மேல போகுதுன்னு தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. 85 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதுக்கு கீழ உங்க ஸ்டாப் லாஸ் இருந்தா, நீங்க தாராளமா கொஞ்சம் ஸ்கேல்ப் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% சான்ஸ் இல்ல. பட் அந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா, சிஎம்ஏ கேப்ப டச் பண்ணிட்டு தான் போகும். ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 100K சைக்காலஜிக்கல் லெவல நெக்ஸ்ட் வீக் தொடலைன்னா, ப்ராபப்ளி டிசம்பர் எண்ட்ல முடிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து 100K தொடும். அது எவ்வளோ புல்லிஷா இருக்குங்கிறது தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து நெறைய பேர் எக்ஸ்ஆர்பி பத்தி பேசிட்டு இருந்தீங்க குரூப்ல. எக்ஸ்ஆர்பி இவ்வளோ நாள் மேல போகாததுக்கு காரணம் ஏன்னா நான் எக்ஸ்ஆர்பி நானும் ஹோல்ட் பண்ணேன். ஓகேங்களா? நான் போன புல் ரன்ல ஆக்சுவலா வந்து அதிக ப்ராஃபிட்டும் பார்த்தேன் எக்ஸ்ஆர்பில. பட் ஆனா இந்த புல் ரன்ல நான் வந்து எங்க வித்தேன்னா, நான் வாங்கி வச்சிருந்தேன். பட் ஆனா 0.58 சம்திங்லயே வித்துட்டேன். ஏன்னா பிரைஸ் அவ்வளோ நாள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பேசிக்கா இந்த ரேஞ்ச்க்குள்ளேயே தான். இந்த ரேஞ்ச் கூட ஆக்சுவலா வந்து பெருசா போகல. இந்த ஒரு 0.38 கூட அவ்வளோ போடல. பட் இந்த 48 டூ 5 அந்த ரேஞ்சில இந்த ரேஞ்ச்க்குள்ளேயே வந்து பிரைஸ் வந்து ரொம்ப நாளா அதிகமா இருந்துச்சு. நான் வந்து இந்த எஸ்இசி கேஸ் கூட அவங்களோட லீகல் கோர்ட் ஃபைட் கூட ஒரு 3 வருஷமா இந்த பிரைஸ மூவ் பண்ணவே வைக்கல. ஸோ போன புல் ரன்னுக்கு அப்புறமேலு பிரைஸ் பெருசா எந்த ரியாக்ட்டும் பண்ணல. ஆனா இது வந்து நெறைய பேர் ஹோல்ட் பண்ற காயின். அதுதான் இதுல இருக்க ஒரு அட்வான்டேஜ். ரொம்ப பழைய காயினு. ஃபர்ஸ்ட்டு புல் ரன்லேருந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த ஒரு ரீசனுக்காக நெறைய பேர் வந்து இதுக்கு வந்து மார்க்கெட்டிங்கே தேவையில்ல. இந்த காயின்லாம் ரொம்ப வெல் நோன் காயின். இப்ப வந்து பம்ப் ஆனதுக்கு மெயின் காரணம் அ ராபின்ஹுட்டோட லிஸ்டிங்கா இருக்கலாம். ஆனா காயின்பேஸ் திருப்பி லிஸ்ட் பண்ணல. காயின்பேஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க எக்ஸ்ஆர்பி அந்த லீகல் இஷ்யூக்கு அப்புறமேலு. இப்ப அவங்க லிஸ்ட் பண்ணாங்கன்னா மறுபடியும் பிரைஸ் மேல போலாம். பட் ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த இந்த காயினோட சப்ளை பாருங்க. இது எவ்ளோ வந்து அவங்க ஃபவுண்டிங் டீம் ஹோல்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதையும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. நான் வந்து எதுவும் தப்பா சொல்லல. நெறைய பேர் ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இத மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். எவ்ளோ மேல போகுதோ அதுக்கு ஈக்குவலான புல் பேக் இருக்கும். இந்த காயின்ல. அதுக்கு ரீசன் என்னன்னு நான் சொல்றேன். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்ஆர்பியோட காயின் மார்க்கெட் கேப்போட பேஜ்ல இருக்கேன். இதுல உங்களுக்கு வந்து கரண்ட் மார்க்கெட் கேப் வந்து 59 பில்லியன் காட்டுது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நேத்து 65 பில்லியனோ, 70 பில்லியனோ போச்சு. லாக்டு ஓவராலா டைல்யூட்டட் வேல்யூ வந்து 100 பில்லியன்ல இருக்கு. இதோட டோட்டல் சப்ளை வந்து 100 பில்லியன். ஓகேங்களா? சப்ளை வந்து சர்க்குலேஷன் இருக்குது 56 பில்லியன். இதெல்லாம் வந்து ஒரு 10 மடங்கு இல்ல. ஒரு 20, 30 மடங்கு சொலானாவோட அதிகம். சுபியோட வந்து ஒரு 10 மடங்கு அதிகம். எல்லாத்தோடையும் சப்ளை நான் சொல்றேன். அதிகம். சர்க்குலேஷன்ல ஆல்மோஸ்ட் வந்து பாதிக்கு மேல இருக்கு. இப்ப இதோட ஃபவுண்டிங் டீம் ஆக்சுவலா நெறைய ஹோல்ட் பண்றாங்க. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு சென்ட்ரலைஸ்ட் காயின் மாரி தான் இது. ஓகேங்களா? இது ரொம்ப டீசென்ட்ரலைஸ்ட்லாம் கிடையாது. நோடும் நெறைய அவங்க தான் ரன் பண்றாங்க. இது ஒரு பேமெண்ட் சிஸ்டம்க்காக இது பண்ணியிருந்தாங்க. நெறையா லீகல் இஷ்யூ வந்துச்சு. இப்போ பாசிட்டிவா வரும்னு நெறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பிளஸ் இடிஎஃப் வரும்னு சொல்றாங்க. ஓகே. இது எல்லாமே உண்மையாவே இருக்கலாம். பட் ஆனா வந்து ஈத்தீரியமுக்கும் இடிஎஃப் வந்து ஆல்ரெடி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஈத்தீரியம் எவ்வளோ பெருசு மூவ் ஆச்சு? இன்னும் பழைய ஹைவே போகல. மத்த காயின்லாம் கூட பழைய ஹை, புது ஹைலாம் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஈத்தீரியம் இன்னும் அங்கேயே போகல. அது போகும். பட் ஆனா வந்து அவ்வளோ அடாப்டடான அந்த ஒரு பிளாக் செயின் எக்கோசிஸ்டமே வந்து திணறுது. இது பியூர் ஹைப்ல தான் பம்ப் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு ரியல் வேர்ல்ட் வேல்யூ இன்னும் வரல. வந்துச்சுன்னா பேசலாம். ஓகேங்களா? வந்தாலுமே
இதுக்கு வந்து எவ்வளோ காயின் வேல்யூங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஆக்சுவலி இது வந்து ஒரு 500 பில்லியன் இப்போ வந்து இது $1 போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ 100 பில்லியன்ல இருக்கு. இது 5 மடங்கு போச்சுன்னா 500 பில்லியனுக்கு ஆக்சுவலா அது ஒர்த்தா? அப்படி 500 பில்லியன் போனா இது 2வது பெரிய டாப் காயினா மாறிடும். ஈத்தீரியம்ம பீட் பண்ணிடும். சொலானா, ஈவன் யுஎஸ்டிடி எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு போற அளவுக்கு இந்த காயினுக்கு ஒர்த் இருக்கா? இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் உங்கள ட்ரேட் பண்ண வேணாம், ஹோல்ட் பண்ண வேணான்னு சொல்லல. ப்ராஃபிட் இருந்தா எடுத்துக்கோங்க. அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரிட்டர்ன்ஸ் ஓகே. இது கண்டிப்பா $3 கூட போலான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ரொம்ப ப்ரீவியஸ் ஹையான $3 கூட போலான்னு வச்சுக்கலாம். இந்த புல் ரன்ல. பட் ஆனா, டக்குன்னு இது கிராஷ் ஆவுறதா கூட இருக்கலாம். ஸோ, எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து சுவி பார்க்கலாம். சுவி வந்து ரொம்ப புல்லிஷா இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா வந்து ரொம்ப நாளைக்கு கிடையாது. இந்த வீக் கேண்டில் கொஞ்சம் வீக்கா தான் க்ளோஸ் ஆகும். அடுத்த வீக் கேண்டில் அதோட கொஞ்சம் புல்லிஷா இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறமேல் பிரைஸ் வந்து திருப்பி ஒரு $3 ரேஞ்சுக்கு வரும். $4 4.5 போனா கூட ஒரு $3 ரேஞ்சுக்கு திருப்பி வரும். ஆனா, அது வரத்துக்கு கண்டிப்பா ஜனவரி கூட ஆகலாம். ஓகேங்களா? இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிரைஸ் கண்டிப்பா கீழ வரும். பட் ஆனா, அடுத்த வீக் கொஞ்சம் ஏறிட்டு தான் கீழ வரும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, அதுக்கேத்த மாரி ட்ரேட் பண்ணுங்க. ஆல்ரெடி பிரைஸ் நெறையாவே மேல போயிடுச்சு. இதுதான் இருக்கிறதுலயே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 7x மேல போயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலி பாட்டம் வந்து 0.4 சம்திங் போச்சு. 750% போயிருக்கு. சுவி மட்டும். நாம இந்த புல் ரன் ஸ்டார்ட் ஆனதுலருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நாம நெனச்சுட்டு இருக்கோம்ல, அந்த எலக்ஷன் டைம்லேருந்து பார்த்தா கூட ஆல்மோஸ்ட் 150% போயிருச்சு. கண்டிப்பா இது ஒரு $8 டார்கெட் தான் நானே வச்சிருக்கேன். பட் ஆனா அது எப்ப நடக்குங்கிறதும் இருக்குல்ல. ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. எத்தினா நான் சொல்லியிருந்தேன், லாங் பண்ணுங்க, ஸ்விங் லாங் பண்ணுங்கன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். 4 ஹார்ஸ் பேஸ் பண்ணி பிரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு அப்புறமேலு பிரைஸ் மேல போகறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். நெறைய பேர் லாங் பண்ணியிருந்தீங்க. அது நான் ஷார்ட் டெர்ம் ஸ்விங் லாங்ன்னு போட்டிருந்தேன். நீங்க வேணா போய் டிஎம் டிஸ்கஷன் சேனல்ல வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ அதனால ஷார்ட் டெர்ம் புல்லிஷா இருந்துச்சு. பிரைஸ் இங்க எடுத்திருந்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 10, 11% நம்ம ஆவரேஜா ஒரு 8% கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 8% ரிட்டர்ன் வந்திருக்கும். நீங்க ஒரு 3x லெவரேஜ் எடுத்தீங்கன்னா கூட, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 28, 25% வந்து ப்ராஃபிட். இதையும் நீங்க அழகா ட்ரேட் எடுத்துக்கலாம். பிரைஸ் இது கொஞ்சம் சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு. ஆனா, இது கண்டிப்பா அடுத்த லெக் அப் வந்து போகும். நான் வந்து இது டெய்லி பேஸ் பண்ணி சொல்றேன். பிரைஸ் வந்து கண்டிப்பா இங்கேருந்து மேல தான் போகும். மேபி மத்த காயின்க்கு ஏத்த மாரி கொஞ்சம் சைட்வேஸ் போம்போது, இதுவும் கொஞ்சம் ஸ்லோவா பில்டப் ஆகுமே தவிர, அடுத்த ஒரு பெரிய லெக் அப் வந்து எத்தினா தரும். சொலானா ஆல்ரெடி சொல்லவே தேவையில்ல. அதிகமா பம்ப் ஆயிட்டு இருக்கிறது ஒண்ணுமே சொலானா தான். சொலானாக்கு டார்கெட் வந்து $400க்கு மேல கண்டிப்பா போகும். தாராளமா போகும். நீங்க வந்து சொலானாவ லாங் பண்ணுங்க. சொலானால எந்த குறையும் நான் சொன்னதில்ல. லாஸ்ட் ஒரு 20 வீடியோல. நீங்க சொலானாவ இன்வெஸ்ட் பண்ணுங்க, லாங் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஃபாஸ்டஸ்ட் பிளாக் செயின் இதுதான். அதிகமா யூஸ்ட் பிளாக் செயினும் இதுதான். நீங்க ஈத்தீரியம்ம கம்பேர் பண்ணும்போது டிரான்சாக்ஷன்ல இன்னைக்கு வந்து 3x அதாவது ஈத்தீரியமோட 3 மடங்கு இதோட பிளாக் செயின் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ரீசன் வந்து மீம் காயின் தான். உங்க எல்லாத்துக்கும் தெரியும். மீம் காயினும் வந்து சஜெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து குரூப்லயும் ஒருத்தர் போட்டிருந்தாரு. நானும் அந்த காயின்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹிப்போன்ட்டு. அது சுவி பேஸ்டு. அது ஒரு 270 மில்லியன் தான் வந்து மார்க்கெட் கேப் இருக்கு. நான் அதையும் காமிச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நீங்க அதிலயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 2 மீம் காயின் சொல்றேன். இந்த 2 மீம் காயின்ல ஒண்ணு லோ மீம் காயின், இன்னொன்னு வந்து இந்த மிட் கேப். ஸோ இந்த ஹிப்போ சொல்றேன். ஏன்னா, ஒரு பிளாக் செயின் இருக்க மீம் காயின் மாரி பம்ப் ஆகும். இப்ப இவ்ளோ சீன் போட்டாச்சு. சொலானால இருக்க மீம் காயின்ஸ் எல்லாம். நம்ப வந்து அடுத்த பம்பிங்ல இருக்க அந்த பிளாக் செயின் இருக்க மீம் காயின் கண்டிப்பா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்ல. அதுக்கு டிமாண்டும் இருக்கும்ல. ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுட்டு நான் வந்து ஹிப்போ வந்து சஜெஸ்ட் பண்றேன். இது ஒரு 3x, 4x தாராளமா போகும். ஸோ நீங்க அதிலயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷார்ட் டெர்ம். இந்த இது வந்து ஒரு 1 மாசம், 2 மாசம் அந்த கணக்கு தான் நான் சொல்றேன். ஒரு ஜனவரி வரைக்கும் மேக்ஸிமம். அதுக்கு மேல இந்த காயின்லாம் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நான் இது வந்து இந்த புல் ரன் ஃபுல்லா ஹோல்ட் பண்ண சொல்லவே மாட்டேன். இப்ப வந்து 250 மில்லியன்ல இருக்கு. எல்லா சப்ளையுமே சர்க்குலேஷன்ல தான் இருக்கு. ஸோ அது பிரச்சனையே இல்ல. சரிங்களா? இப்ப எல்லாமே வந்து சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பரா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ ஒரு பயங்கர டம்ப் வந்து வரதுக்கு எய்தர் எக்ஸ்சேஞ்சோ இல்ல ஃபவுண்டிங் டீமோ ஏதாவது அவங்கள்ட்ட இருக்க ஹோல்டிங் ஒரு 5%, 10% டம்ப் பண்ணா தான் உண்டு. இது அதுக்கும் நான் வாய்ப்பு இல்லன்னு தான் நெனைக்கிறேன். எல்லா ஈத்தீரியம் சொலானா பேஸ்டு 1 பில்லியன், 2 பில்லியன் போயிட்டுருக்கு மார்க்கெட் கேப்ல. மீம் காயின்ஸ் சொல்றேன். இது 250 மில்லியன்ல தான் இருக்கு. சரிங்களா? பிரைஸ் ஆல்ரெடி கொஞ்சம் டவுனா இருந்தா கூட, பெருசா டவுன் ஆவல. மேபி ஒரு 3, 4% டவுன் ஆயிருக்கலாம். இத வந்து வாங்குங்க. ஓகேங்களா? வாங்கிட்டு ஜஸ்ட் ஒரு 4, 5 வீக்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா வித்துருங்க. மீம் காயின்ஸ்ல ரொம்ப நாள் இருக்காதீங்க. நான் மீம் காயின்ஸ் வந்து ரொம்ப சஜெஸ்ட் பண்றதே இல்ல. அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஓப்பஸ்ங்கிற ஏஐ மீம் காயின். இதுவும் சொலானால தான் இருக்கு. ஓகேங்களா? இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல இது ஆக்சுவலா பிரைஸ் மார்க்கெட் கேப் ஒரே நிமிஷம். ஓகே. இங்க இருக்கு இதோட சார்ட். அதுல வந்து ரீசென்ட் பிரைஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ, இப்ப டெய்லில பார்த்தீங்கன்னா, நான் வாங்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து 1,000,000 கிட்ட பிரைஸ் வந்து. இப்போ இந்த ரேஞ்ச் கிட்ட நான் வாங்குனேன். எனக்கு 10x வந்துருச்சு. நான் உங்களுக்கு அதுக்காக வந்து வாங்குறேன்னு சொல்றேன்னு நெனைக்காதீங்க. கண்டிப்பா இந்த கோட்
அந்த மாரி ஒரு காயின் இருக்குல்ல. கோட்ன்னு ஒரு மீம் காயின் இருக்கு. அது ஆல்மோஸ்ட் வந்து 1 பில்லியன் மார்க்கெட் கேப்ல இருக்கு. அந்த காயின் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணலைனா கூட, இது கண்டிப்பா ஒரு 100 மில்லியன் போகும். இந்த ஒரு இதுல. இதுல அதிக ரிஸ்க் எடுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு $100 to $200 ஒரு 1 சொலனாக்கு ஈக்குவல் பிரைஸ்க்கு மேல போடாதீங்க. அதுக்குள்ள போடுங்க. வந்தா நம்மளுக்கு லாபம் தானே! ஸோ அந்த ரேஞ்சுக்கு வேணா இதில திங்க் பண்ணுங்க. கண்டிப்பா பிரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 100 பில்லியன் போகும் மார்க்கெட் கேப். ஏன்னா அந்த டீமும் வந்து ஃபர்ஸ்ட்டு வெப்சைட் எதுவுமே இல்லாம இருந்தாங்க. Twitterல வந்து வெரிஃபைட் இது கூட இல்லாம இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இது மாத்துறாங்க. ப்ரமோஷன்லாம் ஆரம்பிக்கிறாங்க. நான் சும்மா ஃபாலோ பண்றத வச்சு சொல்றேன். இவங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. இதெல்லாம் உங்க ரிஸ்க்ல தான் நீங்க பண்ணணும். இத அவாய்ட் கூட பண்ணிடுங்க. நீங்க வந்து ஹிப்போல கூட பண்ணுங்க. அது ஏன்னா எல்லா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச்லயுமே இருக்கு. பார்த்தீங்கன்னா, எல்லா இதுலயுமே இருக்கு. பைபிட்டுமே ஆக்சுவலா இது லிஸ்ட் பண்ண போறாங்க இந்த காயின. டியர் 2ல இருக்கு. டியர் 1லயும் மோஸ்ட்டா வந்து பிட்கெட்ல வந்துருச்சு. பட் பைபிட்ல வரும். பைனான்ஸ்ல வர அன்னைக்கு பயங்கரமா பம்ப் ஆகும். ஐ திங்க் பைனான்ஸ்ல வந்து ஃபியூச்சர்ஸ்ல மட்டும் இருக்குன்னு நெனைக்கிறேன். ரீசென்ட்டா நான் பார்த்த வரைக்கும். ஸோ நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஸ்பாட்ல வாங்குங்க. நாளைக்கு 2 வீடியோ போடுறேன். சரிங்களா? அந்த வீடியோல டீட்டெயிலா நெறைய விஷயம், புது விஷயங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். நாளைக்கு வந்து வீக்லி க்ளோஸ பார்த்துட்டு காலையில, அதுக்கப்புறமேலு அடுத்த வாரத்துக்கான பிளான், ட்ரேடிங் பிளான் என்னங்கிறத நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய்.